வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்னைக்கு நம்ம தண்ணியை எப்படி பியூரிஃபை பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டர் ரொம்ப நல்லதுன்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் அந்த ஆரோ வாட்டரில் இல்லைன்னு சொல்லி கவர்மெண்ட்டே இப்போ அதெல்லாம் தடை பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணி எவ்வளோ முக்கியங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுங்க. இப்போ நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் செம்பு குடம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண் பாத்திரம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியும் நம்ம செம்பு குடம், மண் பாத்திரம் இந்த மாதிரி இதில் தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கும்போது இதில் நமக்கு கிடைக்கிற தண்ணி சத்துள்ளதா இருக்குங்கிற சந்தேகம் நிறைய பேத்துக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கிற கெட்ட கிருமி எல்லாமே அழிஞ்சிருமாங்கிற சந்தேகத்தோடதே தான் அந்த தண்ணியை குடிச்சிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு 4 மூலிகையை வச்சு அந்த தண்ணியை இன்னும் சத்துள்ள தண்ணியாக எப்படி மாற்றலாங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இப்போ அந்த 4 பொருள் என்னென்னங்கிறத நம்ம பார்க்கலாங்க. தேற்றாங்கொட்டை, சீரகம், குறுமிளகு, வெட்டிவேறு. இப்போ அந்த 4 பொருளையுமே நம்ம ஒரு சுத்தமான பருத்தி துணி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதில் போட போகிறோம். இதை நம்ம இப்போ கட்டிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம ஒரு நூல் போட்டு கட்டி வச்சாச்சு. இதை இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுக்க போகிறோம். இதை தண்ணிக்குள்ளே போட்டுட்டு 2 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம மாற்றிக்கணும். பாருங்கள், இப்போ தண்ணியில் போட்டாச்சு. நமக்குள்ளே கூட போல, இது மிதந்துட்டே தான் இருக்கும். நம்ம ஈஸியாக எடுத்து மாற்றிக்கலாம். இதில் போட்டிருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா தேற்றாங்கொட்டை. அது பேசிக்காகவே தண்ணியை சுத்தப்படுத்துகிற தன்மை இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வேர் சேர்த்துருக்கோம். அது ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. அப்புறம் குறுமிளகு சேர்த்துருக்கோம். அது வெப்பத்தை கொடுக்கும். அப்புறம் சீரகத்தை சேர்த்துருக்கோம். அது பார்த்திங்கன்னா அகம், நம்மளோட அகத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செய்கிற தன்மை இருக்கிறதுக்கு. நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணியில் இருக்கிற மினரல்ஸை அதிகரிக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.